நக்கீரன் கோபால். இவன் ஒரு பத்திரிகை பொறுக்கி. இவன் பத்திரிகை நடத்துவதற்கே தகுதி இல்லாதவன். காரணம், ஏற்கனவே முன்பு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது வீரப்பனை காட்டில் போய் சந்தன காட்டில் போய் சந்தித்து பேசியதாக ஒரு புருடா விட்டு கன்னட நடிகர் ராஜ்குமாரை மீட்டு கொண்டு வருவதற்காக அப்பொழுது பணம் நிறைய கைமாறியதாக செய்திகள் ஊடகங்களில் வந்தன, பத்திரிகைகள், வார பத்திரிகைகள் வந்தன. அதில் கணிசமான தொகையை கையாடல் செய்தவன் இவன். இந்த நக்கீரன் கோபால் என்பவன். இவனுக்கு தொழிலே இதுபோன்று மிரட்டல் உருட்டல்கள். இவளை பயந்து மக்கள் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருப்பாங்க இல்லையா, இதையெல்லாம் பயந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கும் ஒரு பத்திரிகையாளன் இவன். இவன் பத்திரிகையாளனே அல்ல. அவ்வளவு கூட்டத்தில் தம்பி விஜய் குடித்துவிட்டு வந்தார் என்று சொன்னால் உண்மையில் நான் கேள்விப்பட்டது இவன்தான் குடித்துவிட்டு வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த நக்கீரன் கோபால் இருக்கிறானே பெரிய மிசைக்காரன், இந்த பெரிய மிசைக்காரன் தான் போதையில் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இவன் அபாண்டமாக கையூட்டு வாங்கி கொண்டு தம்பி விஜய் மீது பழி போடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இதற்கு முன் இவனுடைய தொழிலே இதுதான். அவர் வீரப்பனை பலியாக வைத்து வீரப்பன் பெயரை சொல்லி பல கோடிகள் அடித்து விட்டான். அதுபோன்று இப்பொழுது எத்தனை கோடி கையூட்டு வாங்கியிருக்கிறான் என்பது தெரியவில்லை. இவன் ஒரு பக்கா ஃப்ராட். இந்த ஃப்ராட் நடத்தும் பத்திரிகையை நம்பாதீர்கள். இவன் ஒரு அயோக்கியன்.